கர்த்தருக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த காலை வேளையிலும் ஞாயிற்றுக்கிழமை இம்மானுவேல் வர்ஷிப் சென்டர் மூலமாய் நடக்கும் இந்த ஆராதனைக்கு இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த ஆராதனையின் மூலமாக தேவனுடைய நாம் மகிமைப்படட்டும். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை நாங்கள் தெரிவிக்கிறோம். வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், பிரியமானங்களே, ரோமர் 5வது அதிகாரம் 6வது வசனத்திலே, நாம் பலனற்றவளாய் இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். 8வது வசனம், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். தேவனுடைய அன்புக்கு அகலம், ஆழம், உயரம் கிடையாது. நம்மளை அது விவரித்து சொல்ல முடியாது. நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போதும் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். அக்கிரமக்காரருக்காக மரித்த அந்த தேவனுடைய அன்பு நம்ம எப்படி அவரை துதிக்காமல் இருக்க முடியும்? இந்த காலை வேளையிலே நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்து இந்த நாளில் பரலோகத்திலே நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்க இயேசுவையும் பிதாவையும் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனை நாம் ஆராதிக்கும்படியாக தேவன் நமக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த லென்ட் சீசன் நம்ம ஆரம்பித்திருக்கிறோம். இந்த நாளிலே இயேசுவின் அன்பை நாம் அதிகமாக அவருடைய சிலுவை பாடுகளை தியானிக்கிற நாட்கள். இப்படிப்பட்ட நாட்களிலே இயேசுவின் அன்பை நினைத்து கர்த்தர் நம்மை ரட்சிக்கும்படியாக அவரை இந்த உலகத்துக்கு அனுப்பினாரே, அந்த அன்பை நினைத்து அவரை நாம் ஆராதிக்கலாம். கேருபின் சேராபின்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே, உலோக திருசபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட, நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. கேருபின் சேராபின்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே, உலோக திருசபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட, பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வாழ்கின்றதே, ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. துதிகன மகிமைக்கு பாத்திரர் எல்லாம் உமழும் உமக்கு தானே, துதிகன மகிமைக்கு பாத்திரர் எல்லாம் புகழும் உமக்கு தானே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி, நாங்கள் உங்கள் தேவ ஆலயம், நீர் தங்கும் தூய ஸ்தலம். சகலமும் படைத்த என் தேவா, நித்திய சிருஷ்டிகரே. சகலமும் படைத்த என் தேவா, நித்திய சிருஷ்டிகரே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்திடுமே. பரலோகத்தில் உண்மையெல்லாம் யாருண்டு தேவனே, உலகத்தில் உண்மை தவிர வேறொரு
என்றும் உம்மோடு வாழ உம்மை உமக்காய் தேர்ந்தெடுத்து நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. உலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உன் கிருபை தந்தால் எப்போதும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உன் கிருபை தந்தால் எப்போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உன் கிருபை முன் செல்ல அருளும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உன் கிருபை முன் செல்ல அருளும். கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவாம். கடலினை கண்டித்த கர்த்தர் நீரல்லவோ கடவாத எல்லையை என் வாழ்வில் தாரும். கடலினை கண்டித்த கர்த்தர் நீரல்லவோ கடவாத எல்லையை என் வாழ்வில் தாரும். என் இயேசு ராஜாம் சாரோனின் ரோஜாம் உம் கிருபை தந்தால் எப்போதும். என் இயேசு ராஜாம் சாரோனின் ரோஜாம் உம் கிருபை தந்தால் எப்போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உன் கிருபை முன் செல்ல அருளும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உன் கிருபை முன் செல்ல அருளும். இளவுண்ட மலையே புகலிடம் நீரே புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பிளவுண்ட மலையே புகலிடம் நீரே புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பாரினில் காரிருள் சேதங்கள் அணுகாது பரமன்னு என் முன் தீபாமை வாரும். பாரினில் காரிருள் சேதங்கள் அணுகாது பரமன்னு என் முன் தீபாமை வாரும். என் இயேசு ராஜாம் சாரோனின் ரோஜாம் உம் கிருபை தந்தால் எப்போதும். என் இயேசு ராஜாம் சாரோனின் ரோஜாம் உம் கிருபை தந்தால் எப்போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உன் கிருபை முன் செல்ல அருளும். அலை மோதும் வாழ்வில்
அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. இயேசுவை யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன் என் ஜீவ படகின் நங்கூரம் நீரே. இயேசுவை யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன் என் ஜீவ படகின் நங்கூரம் நீரே. என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். ஆம் பிரியமானவர்களே, வசனம் நம்ம வாசித்த பிரகாரமாக நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம் மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். அவருடைய அன்பை நம்முடைய வார்த்தைகளால விவரிக்க முடியாது. அதை நாம் தியானம் செய்கிற அந்த நாட்களிலே அந்த நேசருடைய அன்பு நம்மேல் வைத்த அந்த அன்பை நம்ம நினைக்கும் போது நம்முடைய உள்ளத்தை அது நெருக்கி ஏவ வேண்டும். இந்த பாடலை நாம் அப்படிதான், நேசரின் அன்பு என் உள்ளத்தை நெருக்கி ஏவுகிறதே என்று சொல்லி இந்த பாடலை எழுதியவர் எழுதியிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம இயேசுவின் அன்பை தியானி தனிமையிலே உட்கார்ந்து நமக்காக அவர் பட்ட பாடுகள், அதை நம்ம தியானம் செய்யும்போது அவருடைய அன்பை நம்ம விவரிக்க முடியாது. நம்ம நன்றியுள்ள இருதயத்தோடு இந்த பாடலை பாடும்போது நிச்சயமாய் தேவன் அதிலே பிரியப்படுவார். நமக்காக பாவத்தை சுமந்த தேசு இந்த உலகத்திலே பிசாசின் பிடியிலிருந்து நம்மை ரட்சிக்க மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நம்மோடு இருந்து நம்மளை வழிநடத்தி பரலோகத்திலே நம்மை சேர்க்கும் வரைக்கும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம் அனுதினமும் நம்முடைய பாரங்களை அவர் சுமக்கிற தேவன். எல்லாவற்றிலிருந்தும் ரட்சிப்பு கொடுக்க அவரால் மாத்திரம்தான் முடியும். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, எல்லா விதமான இந்த உலகத்தின் கடினமான சூழ்நிலையிலிருந்து விடுவிக்க இயேசுவை தவிர வேறு ஒன்றுமே நமக்கு இயலாது. நம்ம சேர்த்து வைத்திருக்கிற பணம், நம்ம கட்டிய வீடு, நம்ம சூழ்ந்திருக்கிற மக்கள், அன்பானவர்கள் எவ்வளோ பேர் இருந்தாலும் பிரியமானவங்களே, இயேசு இல்லாவிட்டால் அந்த இடத்துல நமக்கு ரட்சிப்பே கிடையாது. இயேசு நம்ம வாழ்க்கையில் அனுதின வாழ்க்கையில இருக்கும்போது நிச்சயமாக நமக்கு ரட்சிப்பு உண்டு. சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். நேசரின் அன்பு எந்தன் உள்ளத்தை நெருக்கியே விடுதே. சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். சுகந்த வாசனை பலியை தம்மை வந்து ஜீவன் தந்தார். சுகந்த வாசனை பலியை தம்மை வந்து ஜீவன் தந்தார். என்னில் அன்பு கூர்ந்ததாலே என்னை அவருக்கு அர்ப்பணித்தே.
என்னை அன்பு கூர்ந்ததாலே என்னை அவருக்கு அர்ப்பணிக்கிறேன். சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கொண்டார். கிறிஸ்து இயேசு அன்பிலிருந்து பறிக்க யாரால் கூடும்? கிறிஸ்து இயேசு அன்பிலிருந்து பிரிக்க யாரால் கூடும்? உயர்வோ தாழ்வோ துன்பம் பசியோ முற்றும் ஜெயம் நான் பெற்றிடுவேன். உயர்வோ தாழ்வோ துன்பம் பசியோ முற்றும் ஜெயம் நான் பெற்றிடுவேன். சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கொண்டார். என்னில் அன்பு கூர்ந்ததாலே தம்மை தியாகம் செய்தார். என்னில் அன்பு கூர்ந்ததாலே தம்மை தியாகம் செய்தார். அவருடன் நான் அறையுண்டேனே, அவர் என்னில் ஜீவிக்கிறார். அவருடன் நான் அறையுண்டேனே, அவர் என்னில் ஜீவிக்கிறார். சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கொண்டார். அறிவு கேட்டா நேசரன்பில் அகலமாளமுண்டோ? அறிவு கேட்டாம் நேசரன்பில் அகலமாளமுண்டோ? பகையாய் நின்ற பாவம் தகர்த்தார், சபையில் மகிமை செலுத்திடுவோம். பகையாய் நின்ற பாவம் தகர்த்தார், சபையில் மகிமை செலுத்திடுவோம். சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கொண்டார். முடிவு வரையும் அன்பு கூர்ந்தார், அடிமை வாழ்வடைய. முடிவு வரையும் அன்பு கூர்ந்தார், அடிமை வாழ்வடைய. அவரின் வருகை நாளில் நானும் அவரைப் போல மாறிடுவேன். அவரின் வருகை நாளில் நானும் அவரைப் போல மாறிடுவேன். சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கொண்டார். சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கொண்டார். நேசரின் அன்பு எந்தன் உள்ளத்தை நெருக்கியே விடுதே. சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கொண்டார். ஆம் கர்த்தாவே, நாங்கள் பாவிகளும் துரோகிகளுமாய் இருக்கையிலே
நீர் எங்களுக்காக மரித்தீர் சுவாமி. நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நாமும் நம்முடைய பாவத்தினாலே நம்ம தேவனை விட்டு விலகி சத்ருவுக்கு அடிமைகளாய் இருந்து அவருடைய சமூகத்தை இழந்து போவது தேவனுக்கு பிரியமில்லை. பிரியமானவர்களே, தேவனுடைய சமூகத்தை இழந்து போன நம்மை மறுபடியுமாய் அவரோடு இணைக்கும்படியாக நமக்காக இந்த உலகத்திலே அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். பொன்னினாலும் அல்ல, வெள்ளினாலும் அல்ல, விலை மதிக்க முடியாத அவருடைய பரிசுத்த ரத்தத்தினாலே நம்மளை மீட்டு கொண்டிருக்கிறார். அவர் நமக்காகப்பட்ட பாடுகளை இந்த நாட்களிலே நம்ம தியானம் செய்யும் போது அவருடைய அன்புக்காக நன்றி செலுத்துவோம். அவர் பட்ட பாடுகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய வார்த்தைகளால் அதை விவரிக்க முடியாது சுவாமி. எங்களுக்காக அந்த சிலுவையிலே கர்த்தாவே நீ தொங்கினீரப்பா, தனிமேலே தொங்கினீர் சுவாமி. ஆண்டவரே, கைவிடப்பட்டவராக நீர் தனிமேலே பிதாவினிடத்திலே ரங்கலாய்த்தீர் சுவாமி. எங்களுக்காக ஜீவனை கொடுத்து நீர் உயிர் தெழுந்தீர் சுவாமி. 3ஆம் நாள் உயிரோட எழுந்ததுனாலே எங்கள் வாழ்க்கையில எங்களுக்கு ஒரு நிச்சயம் உண்டு சுவாமி. இயேசுவே, இந்த நாளிலும் கர்த்தாவே ஆராதனையில் பங்கெடுத்த உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உடைய பிள்ளைகளை ஆராதனையிலே கொண்டு வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நேரத்திலே எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உம்மை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்க அறிகிறீங்க சுவாமி. கர்த்தாவே, தனிமையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வேலை இல்லாத பிள்ளைகளை நினைக்கிறோம் சுவாமி. வியாதியில் இருக்கிற பிள்ளைகளை நாங்கள் நினைக்கிறோம் கர்த்தாவே. செய்வது என்னதென்று அறியாமல் திகைத்து நிற்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் எல்லாருக்காகவும் நீர் மரணத்தை ருசி பார்த்தீரப்பா. எங்களுக்கு வெற்றியை நீர் வைத்திருக்கிறீங்க சுவாமி. அந்த வெற்றியை உம்மை விசுவாசிக்கிறதுனாலே இந்த நாளிலே இந்த ஆராதனையில பங்கெடுத்த உடைய பிள்ளைகள் அதை அனுபவிக்க உதவி செய்யுங்க சுவாமி. கல்வாரி சிலுவையிலே தொற்று போன ஒரு வாழ்க்கை அல்லப்பா, ஜெயம் எடுத்த ஒரு வாழ்க்கையை நீர் ஜெயம் எடுத்தீர். சத்ருவின் மேலும் மரணத்தின் மேலும் ஜெயத்தை எடுத்த இயேசு எங்களுக்கும் அந்த ஜெயத்தை நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீங்க. உடைய பிள்ளைகள் அதை தொடர்ந்து அனுபவிக்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. தொடர்ந்தப்பா ஆராதனை முழுவதும் ஆவியானவர் நடத்தி செல்லுங்க. துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல பரிசுத்த ஓய்வு நாளில் தேவனுடைய செய்தியை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் கொடுத்த இந்த பெரிதான பாக்கியத்துக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துக்கிறேன். உங்களை ஒவ்வொருவரும் நான் வரவேற்கிறேன். கர்த்தர் பிரியமானவர்களே, நம்ம எல்லோரும் லென்த்து நாட்களில் வந்திருக்கிறோம். லென்த்து நாட்கள் என்று சொல்லும்போது தேவனுடைய ஜனங்க, விசேஷமாக கிறிஸ்தவர்கள் இந்த புதன்கிழமை முதல் கொண்டு 40 நாள் இயேசு கிறிஸ்துவோடு உயிர் தெழுதல் நாளை கொண்டாடும் வரை இந்த 40 நாட்களை லென்த் நாட்கள் என்று கொண்டாடுகிறார்கள், ஆசரிக்கிறார்கள். இந்த லென்த் நாட்களில் அவங்க அநேகர் உபவாசம் இருக்கிறாங்க. காலையிலிருந்து மாலை வரை ஒன்றும் உண்ணாமல் குடிக்காமல் அவங்க உபவாசம் இருந்து தேவனுடைய வார்த்தையை தியானித்து ஜபத்தில் தரித்திருந்து தேவனிடத்தில் கிட்டி சேர, தேவனை இன்னும் அறிந்து கொள்ள, அவரிடத்தில் கிட்டி சேர, பாவமான காரியங்களை அது விட்டு தேவனிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்று மறுபடியுமாக தேவனிடத்தில் திரும்பி சேருகிற ஒரு காரியமாக இந்த நாட்களே அவங்க அனுசரிக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த லென்ட் நாட்களில் அநேகர் அவங்க சிலுவை குறித்து தியானிக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த லென்த் நாட்களில் இந்த சிலுவையின் உபதேசம் அது முக்கியமான ஒரு பொருளாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த நாளைக்கென்று இந்த நம்ம தியானத்துக்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்ட வேத பகுதி 1 கொரிந்தியர் நிருபம் 1வது அதிகாரம் 18
21 25 வசனங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபம் 1வது அதிகாரம் 18வது வசனம், மறுபடியும் 21 25 வசனங்கள் நான் அது உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாயிருக்கிறது. உலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படி எனில், தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினால விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. 22வது வசனம், யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரீக்கரோ ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரீக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரீக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவபலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாயிருக்கிறது. தேவனுடைய பலவீனம் என்னப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாயிருக்கிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிறதா நல்ல ஆண்டவரே, நாளையில சிலுவை குறித்து தானே தியானத்தை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம், உபதேசத்தை தியானிக்க இருக்கிறோம். பிதாவே, நம்முடைய வார்த்தை கொண்டு நீர் எங்களோடு கூட பேசுங்க. பிதாவே, இந்த நாளில் பிதாவே சிலுவை குறித்து தானே காரியங்களை நாங்கள் புரிந்து கொண்டு இடத்துல நாங்கள் இன்னும் கெட்டி சேர பிதாவே, எங்களுடைய பாவங்களிலிருந்து சாவங்களிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள இந்த நாளில் இந்த செய்தியானது எங்களுக்கு உதவியாக இருக்கட்டும். இன்னும் உண்மை கிட்டி சேர்ந்து உம்முடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ உடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த வசனங்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு விளக்கித்தாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 1:18, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாயிருக்கிறது. எதற்காக சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது? கெட்டு போகிறவர்களுக்கு யார் என்று சொன்னால், யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவங்க பாவங்களை அறிக்கை செய்து விட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக விரும்பாத இருக்கிறார்களோ அவர்கள் தான் கெட்டு போகிறவர்கள். ஏன்னு சொன்னால், ஏதோ வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து தான் நமக்கு நம்முடைய பாவங்களை நமக்கு விடுதலை கொடுக்க முடியும் என்று சொல்லி வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது. அப்போ ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாக இருக்கிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. எதற்காக கெட்டு போகிறவர்களுக்கு இந்த சிலுவையின் உபதேசம் பைத்தியமாக இருக்கிறது என்பது முதலாவதாக புரிந்து கொள்ளணும். இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்ம இந்த சிலுவை குறித்து தானே சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அதை பற்றி நம்ம புரிந்து கொள்ள வேணும். யாருக்காக இந்த சிலுவையில் யாருக்காக இந்த மரண தண்டனை கொடுத்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது, பழைய ஏற்பாட்டு நாட்களில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த நாட்களில் இந்த மரண தண்டனை, இந்த குரூசிஃபிக்ஷன், சிலுவையின் அறியப்படுகிறது. யாருக்கு சிலுவையில் அறைவார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது, அரசாங்கத்துக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கு, கொடூரமான ஏதோ காரியத்தை செய்கிறவர்களுக்கு இந்த சிலுவையில் அறைவார்கள் என்று சொல்லி நம்ம கற்றுக்கொள்ளலாம். நம்ம பார்க்குறோம், இந்த சிலுவையில் இந்த மரண தண்டனை கொடுப்பார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். எதற்காக என்று சொன்னால், மற்ற ஜனங்க இந்த சிலுவையில் அறியப்படுபவர்களை பார்க்கும்போது யாருமே அவர்கள் அரசாங்கத்துக்கு விரோதமாய் எழுப்பக்கூடாது, கொடூரமான காரியங்களை செய்யக்கூடாது என்று சொல்லி, இது அவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கட்டும் என்று சொல்லி அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இந்த குற்றவாளிகளை
அந்த பாரமான சிலுவையை அவங்க சுமந்து அவர்களே சுமக்க செய்வார்கள். அவங்க அந்த பாரமான சிலுவையை அவங்க சுமந்து கொண்டு அவங்க தெருக்களில் நடந்து போவார்கள். ஆனால் அவங்க வெறும் அந்த பாரமான சிலுவையை மாத்திரம் சுமப்பதல்ல, அவர்களை என்ன செய்வாங்களாம், அவங்களுடைய வஸ்திரங்களை கழற்றி மேலங்கியை கழற்றி நிர்வாணமாய் என்ன செய்வாங்க, ஊர்வலமாய் கொண்டு போவார்களாம். அப்போ நிர்வாணமாய் அவங்க ஊர்வலமாய் அவங்களை கொண்டு போகும்போது ஜனங்கள் எல்லாம் அவர்களை ஏளனமாய் பேசுவாங்க, அவர்களை அவமானப்படுத்துவார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ முதலாவதாக இப்படியாக அவர்களை ஏளனமாய் பேச செய்து அவர்களை நிர்வாணமாக்கி வஸ்திரங்களை கழற்றி அவமானப்படுத்தி அவர்களுக்கு இந்த கொடூரமான அந்த சிலுவையில் அவர்களை அறைந்து போடுவார்கள் என்று சொல்லி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மாணவர்களை இப்படியாக அறையும் போது அந்த குற்றவாளி அந்த கல்வாரி சிலுவையில் 2 கைகளும் அந்த சிலுவையில் அறைவார்கள். பெரிய பெரிய ஆணிகளால் அவர்கள் கால்களை அவர் ஆணிகள் கடவப்படும். அப்பொழுது அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுடைய ஜீவனை விடுவார்கள். அவங்க உடனடியாக கொன்று போடுவது அவங்களுடைய விருப்பம் அல்ல. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மறிக்கணும், அந்த பாடுகளை அனுபவிக்கணும், அவங்க கொடூரமான வேதனையை அனுபவிக்கணும். இப்படிப்பட்ட காரியத்தை தான் அவங்க செய்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ அதனால தான் இப்படிப்பட்ட இந்த ஒரு சிலுவையின் போதனை கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு மாணவர்களை அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வாசித்த பகுதியில் ஏதோ சிலுவை பற்றிய உபதேசத்தை குறித்து அவர் இந்த இடத்துல பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லி 23வது வசனத்தில் சொல்லுகிறார். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்த அந்த சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது என்று சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, எப்படி எனில் தேவன் ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினால தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினால விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாக இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரீக்கரோ ஞானத்தை தேடுகிறார்கள் சொல்லி இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களை எதற்காக இந்த சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருந்தது என்று சொல்லி நம்ம முதலாவதாக நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு அது பைத்தியமா. நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம், யூதர்களுக்கு அது பைத்தியமாக இருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். எதுக்காக யூதர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். முதலாவதாக எதுக்காக யூதர்களுக்கு பைத்தியமாக இருந்தது சொல்லி நம்ம பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் பிறந்து வாழ்ந்த நாட்களில் யூதர்கள் ரோம் ராஜ்யத்துக்கு அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்தாங்க சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மெஸ்ஸியா அவர்களை விடுவிப்பார் என்று சொல்லி அவங்க அறிந்திருந்தார்கள். ஏனென்றால் அவங்க தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருந்தது. மெஸ்ஸியா வருவார், அவர்களை அடிமைத்தலிருந்து விடுவிப்பார் என்று சொல்லி அவங்க அறிந்திருந்தார்கள். ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்த போது அவங்க நினைத்தாங்க, இந்த மெஸ்ஸியா அவர் திரளான ஒரு சேனையோடு கூட அவர் ரோம் ராஜ்யத்துக்கு விரோதமாய் யுத்தம் செய்து அவர்களை தோக்கடித்து இவர்களுக்கு விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி அவங்க நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு அந்த சராசரங்களை படித்த தேவனுடைய குமாரன் அவர் இந்த உலகத்தில் ஒரு பலனற்ற உதவியற்ற ஒரு சிறிய குழந்தையாய் இந்த உலகத்தில் பிறந்தார்கள் சொல்லி, அது மாட்டுத் தொழுவத்தில் இடமில்லாமல் இருந்ததுனால மாட்டுத் தொழுவத்தில் அவர் பிறந்தார்
என்று சொல்லி அவங்க பார்க்கும்போது இப்படியாக பிறந்து அவர் சாதாரண மனிதனை போல அவர் வாழ்ந்தார் உலகத்தில் என்று சொல்லி அவங்க பார்த்தார்கள்னு சொல்லி பார்க்குறோம். அது மாத்திரமில்லை, இப்பொழுது ஒரு குற்றவாளியை போல, பயங்கரமான ஒரு குற்றவாளியை போல, இந்த பயங்கரமான மோசமான அந்த மரணத்தை இந்த சிலுவையில் அவர் இயேசு கிறிஸ்து அனுபவித்ததை பார்க்கும்போது அவங்களுக்கு இது புரிந்து கொள்ள முடியாத ஒரு பெரிய காரியமாக இருந்தது. அதனால் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், இதனால தான் இந்த யூதர்களுக்கும் அவங்க இது தேவனை அறியாதவர்களுக்கும் இந்த சிலுவையின் உபதேசம் ஒரு பைத்தியமாய் இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம வேதத்தில் வாசித்தோம், யூதர்கள் அடையாளத்தை அவங்க கேட்டாங்களாம். அடையாளத்தை பார்த்து கொண்டது என்ன அடையாளம்? இந்த மெஸ்ஸியா நம்ம கேட்டபடியே மெஸ்ஸியா திரளான பெரிய ராஜாவாக, தேவனுடைய பிரதிநிதியாக திரளான ஒரு சேனையோடு கூட வருவார் என்று சொல்லி அவங்க பார்த்து கொண்டிருந்தாங்க. அந்த அடையாளத்தை தேடிக்கொண்டிருந்தாங்க. அந்த அடையாளத்தை அவங்க கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இவர்கள் கண்ட காரியம் அது அவங்க புரிந்து கொண்ட அந்த காரியத்துக்கு விரோதமாக இருந்தது, தாறுமாறாக இருந்தது சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால தான் யூதர்களுக்கு இந்த இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் உபதேசம் பைத்தியமாக இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல இயேசு கிறிஸ்துவ இந்த கிரீக்கர்களுக்கும் அப்படின்னா தேவனை அறியாத ஜனங்களுக்கும் அது பைத்தியமாக இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எதுக்காகன்னு சொல்லி சொன்னால், இந்த கிரீக்கர்களை அவங்க தத்துவ ஞானிகள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த தத்துவ ஞானத்தின்படி அவர்கள் இந்த சிலுவையின் உபதேசம் அவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றது எதற்காக என்று சொல்லி சொன்னால், அவங்க ஒரு தேவனுடைய குமாரன், வானத்தையும் பூமி உண்டு பண்ணின தேவனுடைய குமாரன் இப்படியாக ஒரு முற்றிலும் முட்டாள்தனமாக பைத்தியமாக அவர் ஒரு குற்றவாளியை போய் அவர் சிலுவையில் தேவனுடைய எல்லாருடைய ஜனங்களுடைய மனித குலத்தின் பாவங்களை சொந்த தீர்த்து விடுதலை அவர் கொடுப்பார் என்ற காரியத்தை அவங்களால புரிந்து கொள்ள முடியல. அதனால் அவர்களுக்கு இது முற்றிலும் ஒரு முட்டாள்தனமான ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு காரியமாக இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனால தான் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நாட்களில் கூட பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்க, சிற்றின்ப வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு தேவன் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சிலுவையின் உபதேசம் அது ஒரு பைத்தியத்தனமாக இருக்கிறது, பைத்தியமாய் தோன்றுகிறது. ஏன்னு சொன்னால், இந்த இயேசு கிறிஸ்துவின் அந்த உபதேசம் இன்னும் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, சிற்றின்ப வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு அது என்ன போதிக்கிறது? நீ உன் பாவத்திலிருந்து உன்னுடைய பாவத்துக்கென்று நீ மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி பாவத்தை விட்டு இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நீ திரும்புவது நீ பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுவாய். நீ உன்னுடைய பாவங்கள் நீக்கப்படும், நீ சாபங்கள் நீக்கப்படும், உனக்கு நித்திய ஜீவனை இயேசு கிறிஸ்து கொடுப்பார் என்று சொல்லுகிற காரியத்தை இப்பொழுது கூட அநேக ஜனங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்களாக இருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த சிலுவையில் பாருங்க, நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் அன்பான தேவன். நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் அவர் நியாயத்தை செய்கிற தேவன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ பாவம் தண்டிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருந்தது. அப்போ இந்த பாவம் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், பாவம் அறியாத ஒருவர் பலி கொடுக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. அதனால தான் சிலுவையில் இயேசு தேவன் என்ன சித்தம் கொண்டாராம், என்ன செய்ய சித்தம் கொண்டாருன்னு சொன்னால், சிலுவையில் இயேசு கிறிஸ்துவை, அவருடைய சொந்த குமாரன் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் பலியாய் கொடுத்ததுனால தேவனுடைய அன்பும் தேவனுடைய அந்த நியாயமும் வெளிப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். தேவன் உலகத்தாருடைய பாவங்கள் எல்லாருடைய பாவங்களை அவருடைய குமாரன் மேலே அவர் சுமக்க வைத்தார்ன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து உலகத்தாருடைய எல்லா பாவங்களையும் அவர் சுமந்து கல்வாரி சிலுவையில் விடுதலை கொடுத்தார், அது ஒரு ரட்சிப்பை சம்பாதித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் பாவத்தை பார்த்து கொண்டு சும்மா இருக்கிற தேவன் இல்லை, அவர் பாவத்தை வெறுக்கிறார்,
ஆனால் பாவிகளை அவர் நேசிக்கிற தேவனாயிருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமில்ல, இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அப்போ இந்த யூதர்களுக்கும் கிரீக்கர்களுக்கும் இந்த சிலுவையின் உபதேசம் பைத்தியமாக இருந்தது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு, இந்த தேவனுடைய பைத்தியம் இந்த உலக மனிதர்களுடைய ஞானிகளுடைய ஞானத்தை காட்டிலும் மேலானதாக இருந்தது என்று சொன்னால் சொல்லுகிறார். எதற்காக என்று சொன்னால், அவருடைய ஞானத்தை கொண்டு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியல. ஆனால் தேவனுடைய இந்த பைத்தியமான ஒரு காரியம் அவருடைய விசுவாசிக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தது, விடுதலையை கொண்டு வந்தது, பாவ மன்னிப்பை கொண்டு வந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் கர்த்தருக்குரிய மாணவர்களை. அதனால் இந்த நாளில் கூட அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம், எதுக்காக யூதர்களுக்கும் அது கிரேக்கர்களுக்கும் இந்த உலக ஞானிகளுக்கு சிலுவையின் உபதேசம் பைத்தியமாய் தோன்றினது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறோம், எப்படியாக இந்த சிலுவையின் உபதேசம் நமக்கு தேவனுடைய வல்லமையாக இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறியப்பட்ட பொழுது தேவனுடைய ஞானம் வெளிப்பட்டது சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய அன்பு வெளிப்பட்டது, தேவனுடைய அந்த கோபாக்கினியம் வெளிப்பட்டது, நியாயம் வெளிப்பட்டது, தேவனுடைய அன்பு வெளிப்பட்டது சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு நிருபத்தில் 6வது அதிகாரம் 14வது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறாரு, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டியிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இப்போ இந்த நாளில் நமக்கு எப்படியாக இது தேவபலனாக இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இப்போ இந்த சிலுவையில் எப்போ சொல்லுகிறாரு, இந்த சிலுவையின் உபதேசம் அது நமக்கு தேவ பலனாக இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல இந்த கிரீக்க மொழியில் இந்த வல்லமை என்கிற அந்த அந்த பதத்திற்கு பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், அது டுனாமிஸ்ன்னு சொல்லி கிரீக்க மொழியில் பவர்ன்னு சொல்லும்போது டுனாமிஸ் சொல்லும்போது வல்லமைன்னு சொல்லி பார்க்குறோம். நமக்கு எல்லோரும் தெரியும், நம்ம வீடுகளை கட்டுவதற்கு கல்லுகளை அவங்க அந்த பாறைகளிலிருந்து அதை உடைத்து எடுப்பார்கள். அதை சின்னதாக அந்த பாறையை உடைக்க வேணும் என்று சொன்னால் அவங்க இந்த டைனாமைட்டை யூஸ் பண்ணுவாங்க, வெடியை யூஸ் பண்ணுவாங்க. அந்த பெரிய ஒரு வெடியை அந்த கல்லுகளுக்கு அந்த பெரிய பாறையில் வைப்பாங்க. அப்பொழுது அந்த டைனாமைட் அது வெடிக்கும்போது அந்த கல் அந்த பாறையிலிருந்து கழட்டி வரும். அப்போ அதை அவங்க சிறிதாக கட் பண்ணி நமக்கு கட்டடம் கட்ட அதை நமக்கு கொடுக்குறார்கள். அப்போது இப்படியாக அந்த பெரிய ஒரு வல்லமையை கொண்டிருக்கிற ஒரு வல்லமையை இதை நம்ம இதனால் புரிந்து கொள்ள முடியும். அப்போ அந்த வல்லமைன்னு சொல்லும்போது இந்த டுனாமிஸ்ன்னு சொல்லி பார்க்குறோம், அது பெரிய பலனற்றது என்று சொல்லி பார்க்குறோம். பயங்கர வல்லமை உள்ளதான காரியம் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அது மாத்திரமா அப்போ இது இப்போ இப்படிப்பட்ட அந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது, இந்த சிலுவையில் இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவருடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி நமக்கு அந்த 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 வல்லமை அது வெளிப்பட்டது சிலுவையில்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த சிலுவையின் உபதேசம், இயேசு கிறிஸ்துவின் பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய அந்த அவர் கொடூரமான அந்த மரணத்தை நம்ம தியானிக்கும் போது நமக்கு இந்த நாட்டில் அதன் மூலமாக நமக்கு பெரிய ஒரு வல்லமை கிடைக்கிறது. அப்போ இந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கும்போது, முதலாவதாக அந்த வல்லமை நம்முடைய பாவங்களிலிருந்து விடுவிக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். கர்த்தருக்கு மாணவர்களே, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமக்கு பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்து நமக்கு நம்முடைய பாவங்களிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்தார். நீங்களும் நானும் இப்போ பாவத்திலிருந்து நம்ம விடுவிக்கப்படுகிறோம். நம்ம பாவங்களிலிருந்து விடுவிக்கிறது மாத்திரமல்ல, நமக்கு பாத்திரத்தை நம்ம விடுவித்து நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ரெண்டாவதாக ரட்சிப்பை கொடுக்கறது மாத்திரமல்ல, நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அது மாத்திரமல்ல,
பிசாசின் அந்தகார சக்திகளை மேற்கொள்ள, பிசாசின் பிடியிலிருந்து நம்ம விடுதலை பெற்றுக்கொள்ள இந்த வல்லமை நமக்கு உதவுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த பிசாசினுடைய அந்த நுகத்தை முறியடிக்க, அவனுடைய அந்தகார சக்திகளை முறியடிக்க இந்த சிலுவையின் உபதேசம் நமக்கு வல்லமையை தருகிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அது மாத்திரமில்லை, அது நம்முடைய சரீரங்களுக்கு அது சுகத்தையும் அது பலனையும் கொண்டு வருகிறது என்று சொல்லி, ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ இப்படியாக பிசாசின் கட்டுகளிலிருந்து, அவனுடைய சோதனையிலிருந்து, அந்தகார சக்திகளிலிருந்து நமக்கு இந்த சிலுவை உபதேசம் நமக்கு வல்லமையை கொடுக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். கர்த்தர் பிரியமானவர்களே, இந்த நாளில் எப்படிப்பட்ட பிரச்சனையில் நீங்கள் இருக்கிறீங்க? சாத்தான் உங்களை பாதித்து கொண்டிருக்கிறானா? ஒருவேளை பாவத்தில் நம்ம இருக்கிறோமா? இல்லை வியாதியில், கொடூரமான வியாதியினால் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறோமா? இன்னும் பிசாசானுடைய அந்த நுகத்தை நம்ம வைத்திருக்கிறானா? அவனுக்கு அடிமைகளாக இருக்கிறோமா? இந்த நாளில் நம்ம அந்த சிலுவையை இந்த ஒரு 2 நிமிடம் 1 நிமிடம் அந்த சிலுவையை நம்முடைய மனதில் நம்ம சிந்தித்து பார்க்கலாம். அப்போது பாவம் அறியாத அந்த இயேசு கிறிஸ்து அவர் கல்வாரி சிலுவையில் நமக்காக அவர் மரித்தார்னு சொல்லி பார்த்தோம். அவருடைய 2 கைகளிலும் ஆணிகள் கடாவப்பட்டது. அவருடைய கால்களில் அவருடைய ஆணிகள் கடாவப்பட்டதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது அவர் நமக்காக அந்த கல்வாரி சிலுவையில் தொங்கி அவருடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாங்கள் அவர் சரீரத்தில் சுமந்து நமக்கு விடுதலை கொடுத்தார். பிரியமானவர்களை நம்ம பார்க்குறோம். இப்போ இப்படிப்பட்ட அந்த வல்லமை இந்த நாளில் நமக்கு சொந்தமாக இருக்கிறது. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாவ அறிக்கை செய்து மனஸ்தாபப்பட்டு பாவத்தை விட்டு இயேசு கிறிஸ்துவிடத்தில் திரும்பி அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவருடைய பிள்ளைகளாக வாழ விரும்புகிறார்களோ, தேவனுடைய வார்த்தையின்படி வாழ விரும்புகிறார்களோ, அவர்களுக்கு இந்த நாளில் அவருக்கு ஒரு பெரிய இந்த வல்லமை காத்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பாவங்களிலிருந்து விடுவிக்க இந்த நாளில் நம்முடைய சாபங்களை நீக்கி போட, நமக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுக்க, பிசாசின் அடிமைத்தனத்தின் விடுதலை கொடுக்க, பிசாசின் அவனுடைய எல்லா விதமான அந்தகார சக்திகளிலிருந்தும் அவனுடைய தந்திரங்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க இந்த நாளில் அந்த சிலுவையின் உபதேசத்தின் அந்த வல்லமை நமக்கு இந்த நாளில் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம இந்த நாளில் அந்த வல்லமையை நம்ம இந்த நாளில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு காரியத்தை தான் நம்ம செய்யணும். நம்ம முதலாவதாக நம்ம பாவிகளிலிருந்து விட்டுக்கொள்ள வேண்டும். நம்ம பாவத்திற்கு மனஸ்தாபப்படணும். ஆமாண்டவரே, இந்த நாளில் உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்திருக்கிறேன். என்னுடைய வார்த்தையினாலே, என்னுடைய சிந்தனையினால, என்னுடைய செய்கையினால நான் பாவம் செய்திருக்கிறேன். இந்த நாளில் ஆண்டவரே, என்னுடைய பாவத்துக்கு நான் மனஸ்தாபப்படுகிறேன். ஆமாண்டவரே, என்னுடைய பாவங்களை ஒருவர் கூட மன்னிங்க என்று சொல்லும்போது தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்து இந்த வல்லமை இந்த நாளில் நமக்கு கொடுப்பார். அந்த வல்லமை நமக்குள்ளாக வரும்போது நம்முடைய பாவங்கள் நீங்கப்படும், நம்முடைய சாபங்கள் நீங்கப்படும், பிசாசின் பிடியிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். பரிமாணங்களை இது பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? ஒரு நிமிடம் நாமே தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். ஆமாண்டவரே, இந்த உலக ஜனங்களுக்கு, உலக ஞானிகளுக்கு, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத அதற்கு விரோதமாக எழும்புகிறவர்களுக்கு இந்த சிலுவையின் உபதேசம் பைத்தியமாய் இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்படுகிற எங்களுக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. பிதாவின் நாளில் உடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே பாவங்கள் நீங்குவதாக, சாபங்கள் மறைந்து போவதாகன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். ஆமாண்டவர், அது மாத்திரமில்லை, யாரெல்லாம் வியாதியஸ்தர்களாக இருந்தார்களா வியாதிகள் குணமாவதாக, பாடுகள் மத்தியில், பிரச்சனைகள் மத்தியில் இருக்கிற ஜனங்களுக்கு விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவர், உம்மை ஏற்றுக்கொள்ளும்போது இயேசப்பா உம்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்போது, உம்மை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும்போது, இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக பரிசுத்த ரத்தம் சிந்தினார், என்னுடைய பாவத்தை போக்கினார். இந்த நாளில் என்னுடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்புக் கொடுக்கிறேன், அவரை நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு இந்த நாளில் பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக, சாபங்கள் நீங்குவதாக, பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்வர்களாக ஆண்டவரே. அது மாத்திரமல்ல,
அது எப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும் கூட இந்த நாளில் அப்போ அப்படிப்பட்ட ஜனங்களை நீங்கள் தொட்டு அவங்களுக்கு விடுதலை கொடுக்க, வியாதியிலிருந்து பரிபூர்ண சுகத்தை கொடுக்க நீ ஒரு நல்லவராக இருக்கிறீர். ஒருவேளை உபத்திரவத்து மத்தியில், பாடுகள் மத்தியில், கஷ்டங்கள் மத்தியில் கடந்து போயிட்டு நம்முடைய ஜனங்களுக்கு இந்த பெரிய ஒரு வல்லமை, ஒரு விடுதலை கொடுக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நன்றி ராஜா. ஆமாண்டவர், அப்படியாக நீங்கள் செய்யத்தான ஸ்தோத்திரம் பிதாவே. ஆமாண்டவரை, பாவத்தில் வாழ்கிறது உங்களுக்கு சித்தம் இல்லை, சாபத்தில் வாழ்றது உங்களுக்கு சித்தம் இல்லை, பிசாசின் பிடியில் வாழ்றது உங்களுக்கு சித்தம் இல்லை பிதாவே. ஏதோ பயங்கரமான வியாதியை வாழ்றது உங்களுக்கு சித்தம் இல்லை பிதாவே. தயவா இந்த நாளில் ஜெபத்தை கேட்டு பிதாவே, பிதாவே நீ எங்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, இந்த நாள் மாத்திரமல்ல, இன்னும் ஆண்டவரே நாங்கள் இன்னும் உயிர் தெரிந்த பண்டிகை கொண்டாடும் முறை பிதாவே, அதுக்கு எங்களை ஒவ்வொருவரும் ஆண்டவரே சிலுவையை நாங்கள் இன்னும் அதிகமாக தியானித்து, உங்களுடைய அன்பை நாங்கள் தியானித்து, உங்களுடைய தியாகத்தையும் உங்களுடைய மரணத்தையும் தியானித்து உங்களுடைய கிட்டி சேர்ந்து நம்முடைய பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளில் நீங்கள் கொடுத்த பாவ மன்னிப்புக்காக ஸ்தோத்திரம். இது நீங்கள் நீக்கி இந்த சாபத்தையெல்லாம் நீக்கி போட்டதுனால நமக்கு ஸ்தோத்திரம். வியாதியை குணப்படுத்துறதுனால நமக்கு ஸ்தோத்திரம். இதை பிசாசின் பிள்ளைகள் விடுதலை கொடுக்கறதுனால நமக்கு ஸ்தோத்திரம். போடானுக்குரிய சொத்திரங்களே இருக்கிற மாண்டவர். இந்த நாளில் இந்த ஆராதனை பங்கெடுத்த ஒவ்வொருவரும் அப்படியாக நீ ஆசீர்வதிக்கிறதுனால நமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்க நமக்கு மேலாமுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இந்த நாளில் ஆராதனை கலந்து கொண்ட ஒவ்வொருவரோடு கூட நின்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். பிரைஸ் தி லார்ட்.